ஹலோ எவ்ரிஒன், திஸ் இஸ் சந்திரகுமார். ஸோ ஐசிசி பசங்களா உங்களுக்கான கிளாஸஸ் தான் நம்ம இங்கே எடுத்துக்கிட்டு இருக்கோம் ரெகுலராக. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறோம், அதில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி டெய்லி போல்ஸு அண்ட் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை இங்கே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஜியோகிரஃபியில் லெட்ஸ் டிஸ்கஸ் ஃபியூ கொஷின்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், இது climate லெசனில் வரக்கூடிய கொஷின். ஸோ அதுலேயும் மெயினாக இந்த டேப்லேஷனை வச்சு டெஃபினட்டாக கொஷின் கேட்பாங்க. இது நிறைய பேர் இந்த பார்ட் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. வாங்க லெட்ஸ் சால்வ் திஸ். ஸோ இங்கே பாருங்கள், டோட்டலாக ரெண்டு ஸ்டேஷன் இருக்குது, ஸ்டேஷன் ஏ, ஸ்டேஷன் பி. ஸ்டேஷன் ஏ சொல்லிட்டாங்க சி லெவலில் இருக்குதுன்னு சொல்லி, ஸோ அதாவது கிரவுண்ட் லெவல்னு சொல்லலாம். ஸ்டேஷன் பி பார்த்தீங்கன்னா 800 மீட்டர்ஸ் அபோவ் சி லெவல். அப்போது ஏதோ ஒரு மலைப்பகுதியில் இருக்குது அப்படின்னும் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ டெம்பரேச்சர் பாருங்க, ஆப்வியஸ்லி ஸ்டேஷன் பியில் குறைவாக தான் இருக்கும் கம்பேர்ட் டு ஸ்டேஷன் ஏ. ஏன்னா அது அபோவ் சி லெவல் இல்லையா, 800 மீட்டர்ஸ். ஸோ நீங்கள் டிஃப்ரென்ஸே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஜனவரியில் 24.4 ஸ்டேஷன் ஏக்கு, ஆனால் இங்கே பாருங்கள் 8.1 ஃபார் ஸ்டேஷன் பி. ஸோ இந்த மாதிரி வித்தியாசங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. ஓகே. So let's go to the question. Calculate the annual range of temperature of station A. So annual range of temperature of station A கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இந்த இடத்துல நமக்கு ஆனுவல் ரேஞ்ச்னால் என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. பேசிக்கலி ஆனுவல் ரேஞ்ச் என்றால் நமக்கு ஹையஸ்ட் டெம்பரேச்சர் மைனஸ் லோவஸ்ட் டெம்பரேச்சர். ஓகேவா. ஸோ இங்கே நமக்கு ஹையஸ்ட் டெம்பரேச்சர் என்ன ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஸ்டேஷன் ஏல நமக்கு ஹையஸ்ட் டெம்பரேச்சர் என்னவா இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ ஸ்டேஷன் ஏ பொறுத்தவரை ஹையஸ்ட் டெம்பரேச்சர் வென் ஐ டேக், ஸோ எனக்கு இந்த இடத்துல அப்படியே நீங்களும் பார்த்துட்டே வாங்க. 30 இஸ் மை ஹையஸ்ட் டெம்பரேச்சர், கரெக்டாக? ஓகே, அப்போது 30 இஸ் மை ஹையஸ்ட் டெம்பரேச்சர் மைனஸ் லோவஸ்ட் டெம்பரேச்சர் என்னன்னு சொல்லி பாருங்கள். ஸோ லோவஸ்ட்டுன்னு பார்க்கும்போது ஐ எம் ஹேவிங் இயர் 24.4. am I right? 24.4. ஓகே. ஸோ அதான் என்னுடைய லோவஸ்ட் டெம்பரேச்சர். அப்போ ரேஞ்ச்னாலே ஹையஸ்ட் மைனஸ் லோவஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வாட் இஸ் 30 minus 24.4? It is 5.6. So 5.6 degrees Celsius will be my answer. The unit is very very important. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் கொஷின் அதோட முடியல. ஓகே, வெறும் இது ஆஃப் கொஷினு. இன்னொன்று பாருங்கள், சஜஸ்ட் அ ரீசன் ஒய் த ரேஞ்ச் இஸ் ஸ்மால் ஒன். அதாவது ஏன் வெறும் 5.6 டிகிரி செல்சியஸ் மட்டும் இருக்குது, ஏன் கம்மியாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்லி இது வந்து ஒரு கோஸ்டல் ரீஜனாக இருக்கும். பிகாஸ் வென் யூ டேக் இந்தியா, நமக்கு இந்த கோஸ்டல் ரீஜியன்ஸ் இருக்கு இல்லையா, கடல் சார்ந்த பகுதி, அந்த இடத்துல வில் பி ஹேவிங் அ மாட்ரேட் டெம்பரேச்சர். ஓகே. ஸோ ஈக்குவபிள் கிளைமேட்னு சொல்லுவோம். ஸோ என்ன தான் சம்மராக இருந்தாலும் வின்டராக இருந்தாலும், ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் மினிமம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பக்கத்து பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ரேஞ்ச் எடுத்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கிடைக்கும். ஓகேவா. வேறஸ் நீங்கள் டெல்லி, தட் இஸ் கான்டினல் டைப் ஆஃப் கிளைமேட்லாம் போயிட்டிங்கன்னா இங்கே சம்மர் பீக்காக இருக்கும், ஒரு 50 டிகிரி செல்சியஸ் வச்சுக்கோங்க. வின்டர் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஒரு 4 டிகிரி செல்சியஸ். அப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 46 டிகிரி. அப்போது இந்த இடத்துல பாருங்கள், த டிஃப்ரென்ஸ் இஸ் வெரி ஹை. ஓகே. அப்போ கான்டினல் டைப் ஆஃப் கிளைமேட்டில் வில் பி ஹேவிங் அந்த ரேஞ்ச் ரொம்ப அதிகமாக இருக்கும். வேறஸ் இந்த மாதிரி கோஸ்டல் ரீஜன், தட் இஸ் மேரிடைம், ஈக்குவபிள் கிளைமேட்டில் நமக்கு டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ தட் இஸ் த ரீசன். ஓகே, ஃபைன். லெட்ஸ் கோ ஃபார் செகண்ட் கொஷின். விச் ஆஃப் த டூ ஸ்டேஷன் ஹேஸ் அ லோவர் டெம்பரேச்சர்? ஸோ ஆப்வியஸ்லி லோவர் டெம்பரேச்சர் மலைப்பகுதி தான் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அபோவ் சி லெவல், ஸ்டேஷன் பி தான் அபோவ் சி லெவலில் இருக்குது. ஸோ த ஸ்டேஷன் பி ஹேஸ் த லோவஸ்ட் டெம்பரேச்சர். ஏன்னா அது ஹை ஆல்டிடியூடில், விச் இஸ் அபோவ் 800 மீட்டர்ஸ் சி லெவலில் இருக்குது. ஓகே. ஸோ தட் இஸ் த செகண்ட் ஆன்சர். அண்ட் தேர்ட் பாருங்கள், calculate the annual rainfall of ஸ்டேஷன் பி. ஸோ ஸ்டேஷன் பியோட ஆனுவல் ரெயின்ஃபால். ஆனுவல் ரெயின்ஃபால்னால் என்ன தெரிஞ்சுக்கோங்க. ஆனுவல்னால் 12 இயர், தட் இஸ் 12 மந்த், கரெக்டாக. 1 இயரில் எவ்வளோ மழை பதிவாகியிருக்கு. அப்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 0.4, 0.3, 0.3, 1.1, 1.3, 3.2,
ஓகே, அண்ட் தென் 7.7, 10.3, 5.8 இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். இதெல்லாமே ஃபுல்லாக டிசம்பர் வரைக்கும் நீங்கள் எல்லாம் ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணிங்கன்னா the answer which you'll be getting is overall it is 31.8 centimeters. So that will be your answer. Okay, so இதுதான் வந்து the annual rainfallனு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேறு ஜியாகிரஃபியில் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது தெரிஞ்சுக்கணும், ஏதாவது சாப்டர்ஸில் ஏதாவது கொஷின் சால்வ் பண்ணோன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அண்ட் we will bring for you. அண்ட் as I told you already, நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் தனியாக இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறோன்னு ஆசைப்பட்றீங்கன்னா உடனே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ I'll show you here. ஓகே, ஃபைன். ஸோ வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.